அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 7.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த ஃபாலோயிங் கர்வ்ஸ் அட் த ரெஸ்பெக்டிவ் கிவன் பாயிண்ட்ஸ் y is equal to x power 4 plus 2x square minus x at x equal to 1 first subdivision. Second, x equal to a cos cube t, y is equal to b sin cube t at t is equal to pi by 2. இது வந்து செகண்ட் வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்கு. எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி, ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கொடுத்துருக்கு. இந்த இதை எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கர்வ் இருக்கு. அந்த கர்வில் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் டேஞ்சன்ட். அந்த டேஞ்சன்டோட ஸ்லோப் என்ன, சாய்வு சரிவு என்ன அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம்னா dy by dx அட் த பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதான் அது ஸ்லோப். அடுத்து இன்னொரு ஃபார்முலா வர இருக்கு. இதுதான் ஸ்லோப்பு, dy by dx அட் த பாயிண்ட். இல்லாட்டி அதுக்கு தீட்டாவில் கொடுத்துருந்தா, அதாவது ஒரு லைன் வந்து எவ்வளவு ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் என்ன செய்யணும், dy by dx அட் த பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஆங்கிள் கொடுத்தா tan தீட்டா, அதுவும் என்னதான் ஸ்லோப் தான். இதுவும் ஸ்லோப் தான். சரியா, தீட்டா கொடுத்தா அந்த லைன் வந்து எவ்வளோ டிகிரி மேக் பண்ணுதோ அதனுடைய டேன் வேல்யூ தான் ஸ்லோப். அப்போ dy by dx ஸ்லோப் தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்ல கொடுத்துருந்தா, ஆங்கிளில் கொடுத்துருந்தா டேன் தீட்டா. இதுக்கு என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா எம்ங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவோம். எம் ஸ்லோப்புனாலும் எம்ங்கிற லெட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது எப்பயுமே. சரிங்களா. இப்போ வேற ஒரு வெறும் ஸ்ட்ரைட் லைன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் எக்ஸு 3x plus 4y plus 5 is equal to 0 கொடுத்துருங்க. இந்த லைனோட ஸ்லோப் என்ன, இது எவ்வளவு மேக் பண்ணுது, ஆங்கிள் எவ்வளவு டிகிரி சாய்வில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இதுக்கும் ஸ்லோப் ஃபார்முலா மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா. அதாவது இப்போ இது இந்த இதுக்கு என்ன வரும்னா மைனஸ் எக்ஸினுடைய முன்னாடி உள்ள நம்பர் டிவைடட் பை ஒய்க்கு முன்னாடி, இதான் இதனுடைய ஸ்லோப். ஸ்லோப்புங்கிறது நம்பர் தான். சரிங்களா. அப்போ ஸ்லோப்புங்கிறது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட் மைனஸ் போட்டோம்னா இந்த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிரும். அடுத்து இப்போ ஹரிசாண்டல் லைனோட ஸ்லோப் என்ன, இப்போ ஆக்சிஸ் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் வந்து 0. சரிங்களா. ஒய் ஆக்சிஸ் ஸ்லோப் வந்து 1/0, அதாவது இன்ஃபினிட்டிங்னு சொல்லுவோம், இல்லாட்டி 1/0. இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். ஹரிசாண்டல் லைன் ஸ்லோப் வந்து 0, வெர்டிக்கல் லைன் ஸ்லோப் வந்து 1/0. ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருந்தா மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு போட்டால் ஸ்லோப் கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு சாதாரண கர்வ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கர்வ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போச்சுன்னா அதோட ஸ்லோப், இந்த லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்கணும்னா dy by dx கண்டுபிடிச்சு அட் த பாயிண்ட் போட்டோம்னா இந்த பாயிண்ட்ல அதனுடைய ஸ்லோப் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த ஆக்சிஸோட எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் இவ்வளோ 30 டிகிரி மேக் பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஸ்லோப்பு ஆங்கிள் கொடுக்கும்போது என்னன்னா tan தீட்டா. எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லெட்டரு ஸ்லோப்புக்கு எம்னு கொடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to x power 4 plus 2x square minus x அப்படிங்கிற கர்வோட ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் x equal to 1ங்கிறதுல ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன, அதாவது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட், டேஞ்சனுடைய ஸ்லோப் அப்படிங்கிறத கேட்குறான். அப்போ இந்த கர்வ் ஈக்குவேஷன் இதான் வச்சுக்கோங்களேன். y is equal to x power 4 plus 2x square minus x. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் x equal to 1. இந்த லைனோட ஸ்லோப் என்ன. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஒய்ங்கிற கர்வ் கொடுத்துட்டா dy by dx தான் ஸ்லோப். அப்போ dy by dx ஈக்குவல் டு என்ன வரும், இது டிஃபரன்ஷியேட் பண்ண உங்களுக்கு தெரியும் இல்லையா. டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவரை முன்னாடி கொண்டு வந்து பவரை கொண்டு ரெடியூஸ் பண்ணணும், எக்ஸ் கியூபு ப்ளஸ் இந்த மாதிரி பவரை முன்னாடி கொண்டு வந்தால் 4x பவர் 1 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. சரிங்களா. இதான் dy by dx, அதாவது ஸ்லோப் தான் இது. அப்போ dy by dx at the point x equal to 1. அப்போ என்ன ஆகும், 4 into 1 cube plus 4 into 1 minus 1 is equal to 4 1 cube ஒன்று தான். அப்போ 4 into 1 4 plus 4 into 1 4 minus 1 is equal to என்ன, 8ல் 1 போச்சுன்னா அளவு 7. அப்போ slope is equal to slope of the curve, slope of the tangent to the curve at the point x equal to 1 is equal to 7. சரியா. அப்போ ஸ்லோப் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, 7.
அதே சப்டிவிஷன் 2க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ரெண்டு பேராமெட்ரிக் ஃபார்மில் இருந்து எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ரெண்டு கம்பைன் பண்ணியிருக்கு. இது ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் கியூப் டி, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சைன் கியூப் டின்னு ஒரு பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? அப்போ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dy by dx இஸ் ஈக்குவல் டு என்ன, அதான் ஸ்லோப்பு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா dy by dt டிவைடட் பை dx by dt. இந்த dt dt அடிச்சா dy by x வந்துடும் இல்லையா? அப்போ dy by dt கண்டுபிடிக்கணும். ஏன்னா y இன் டேர்ம்ஸ் ஆஃப் t இருக்கு, அதே மாதிரி x இன் டேர்ம்ஸ் ஆஃப் t இருக்கு. அப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு dy by dx கிடைச்சிடும். சரியா? இதில் என்ன பாயிண்ட்டு, டீக்கு பொதுவாக பை பை 2 போடணும். இங்கே கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே பை பை 2. அப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறேன், dx by dt. அதே மாதிரி தான். இப்போ ஏங்கிறது கான்ஸ்டன்ட், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 cos ஸ்கொயர் டி பவரை கொண்டு வந்து பவரை ரெடியூஸ் பண்ணணும். காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. அப்போ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கங்க. மைனஸ் 3a cos ஸ்கொயர் டி சைன் டி. இது dx by dt. சரிங்களா? இப்போ dx by dt சீக்கிரம் இந்த கிடச்சிருக்கு. அப்போ dy by dt by dtனா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ b இதை பவர் முன்னாடி பண்ணுவாங்க 3 sin ஸ்கொயர் டி, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் டி. இதை நீட்டாக எழுதிக்கிட்டோம்னா 3b sin ஸ்கொயர் டி இன்ட்டு காஸ் டி. இப்போ நமக்கு தேவையானது dy by dx. அப்போ dy by dx இஸ் ஈக்குவல் டு dy by dt டிவைடட் பை dx by dt. dy by dt என்னது 3b sin ஸ்கொயர் டி காஸ் டி டிவைடட் பை dx by dt என்னது மைனஸ் 3a cos ஸ்கொயர் டி sin டி. இதில் 3 3 அடிச்சிடலாம். இங்கே சைன் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அடிச்சிடலாம். ஒரு சைன் மேலே இருக்கும், இங்கே ஒரு காசையும் இந்த காசையும் அடிச்சிடலாம். அப்போ என்ன மிச்சம், மைனஸ் b பை a. இது ரெண்டு இருக்குது, சைன் மேலே இருக்குது, கீழே காசு இருக்குது, சைன் டி பை காஸ் டி. சரிங்களா? இதான் dy by dx. சரிங்களா? dy by dx கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்ல, பாயிண்ட் கொடுத்துருக்கானே. அப்போ dy by dx at the point t is equal to pi by 2. அப்போ is equal to minus b by a pi by 2 போடணும். sin tக்கு பதிலாக pi by 2, pi by 2 by cos pi by 2 is equal to minus b by a. sin pi by 2 அளவு, sin 90 வந்து 1, cos 90 வந்து 0. சரிங்களா? அப்போ என்ன வருது, மைனஸ் b by 0. அப்போ என்ன வரும், இதுக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி. ஏன்னா டினாமினேட்டரில் 0 வந்தால் அதுக்கு வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டி. நியூமரேட்டரில் 0 வந்தால் என்னது, 0. சரிங்களா? அந்த இடத்துல 0 by எனி நம்பர் is equal to 0, எனி நம்பர் by 0 is equal to infinity. இதையும் தெரிஞ்சுக்கணும். 0 by எனி நம்பர் போட்டால் 0 தான், எனி நம்பர் by 0 வந்தால் இன்ஃபினிட்டி. அதான் எனி நம்பர் by 0 is equal to infinity. அப்போ இதோட ஸ்லோப்பு இன்ஃபினிட்டி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஸ்லோப்பு 7. செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் y is equal to x square minus 5x plus 4 at which the tangent is parallel to the line 3x plus y is equal to 7. ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, ஒரு கர்வு. அது என்ன கர்வு, y is equal to x square minus 5x plus 4 ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ். இந்த கர்வு பாயிண்ட் ஆன் த கர்வ்னா அந்த கர்வ் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் கண்டுபிடி. அப்போ இது x1 y1 வச்சுக்கோ. சரிங்களா? ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ். த கர்வ் ஈக்குவேஷன் இஸ் x ஸ்கொயர் மைனஸ் 5x plus 4 at which, அந்த பாயிண்டில் at which the tangent, this is tangent. the tangentனா தொட்டுக்கிட்டு போகிற கோடுக்கு பேர் tangent. அப்போ tangent at the point, the tangent is parallel to another one line. The tangent is parallel to another one line 3x plus y is equal to 7. இந்த ரெண்டு லைனும் parallel. Tangent is parallel to this line. These two are parallel. ஓகேவா? அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். தே ஆர் பேரலல்னு சொன்னால் என்ன எழுதிடலாம்,
m1 equal to m2. parallel linesல slopes are equal. சரிங்களா? அப்போ ரெண்டு லைன் இருந்துச்சுன்னா இதுக்கு ஸ்லோப் m1, இதுக்கு ஸ்லோப் m2 இருந்தா m1 equal to m2 எழுதலாம். அதே ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னா இதுக்கு ஸ்லோப் m1, இதனோட ஸ்லோப் m2 90 டிகிரி இருந்துச்சுன்னா m1 into m2 equal to -1 எழுதணும். சரிங்களா? அப்போ இதில் பேரலுக்கு இது கண்டிஷன் m1 equal to m2. ரெண்டு லைன் பேரலான்னு பார்க்கணும்னா ரெண்டு லைனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி ஈக்குவலாக வந்துட்டாலே பேரல். ரெண்டி ப்ராடக்ட் பண்ண -1 வந்தால் தே ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதில் ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன், அதில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் த டேஞ்சன்ட் போடுறேன். வாட் இஸ் த பாயிண்ட் ஆன் த கர்வ்? அதான் கொஸ்டின். த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு திஸ் லைன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதோட ஸ்லோப் டேஞ்சன்ட் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு இது லைன். அப்போ கர்வ் ஈக்குவேஷன் என்ன? y is equal to x square minus 5x plus 4. சரி, அது ஸ்லோப்னால dy by dx தானே கண்டுபிடிக்கணும். dy by dx is equal to இது டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2x 5x இருந்துச்சுன்னா 5, நம்பரை டிஃபரன்ஷியேட்னா 0. எனக்கு என்ன பண்ணும்? இந்த கர்வில் டேஞ்சன்ட் ஈக்குவேஷனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். எந்த பாயிண்டில்? dy by dx at the point x1 y1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடணும், அவ்வளோதான். 2x1 minus 5. இதான் என்னது? டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப். சரிங்களா? ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். சரி, at x1 y1. ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் at x1 y1 இது கிடச்சிருச்சு. அடுத்து இந்த லைன் ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு m1. இந்த லைன் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஸ்லோப் ஆஃப் 3x plus y is equal to 7. இதுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா, ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ என்ன? ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு அதுக்கு ஒரு ஃபார்முலா -x கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஒரு ஸ்லோப் ஒரு லைன் கொடுத்துருந்தா, அந்த லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா அதுக்கு வந்து என்னது? -x கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா இருக்கு. அப்போ இதுக்கு ஸ்லோப் என்ன வரும்னா m2 minus x coefficient by y coefficient. அப்போ minus x coefficient என்னது? xக்கு முன்னாடி உள்ள நம்பர் 3, y coefficient என்னது? 1. அப்போ என்ன வருது? -3. இதான் என்னது? m2. சரிங்களா? அப்போ இதோட ஸ்லோப்பு 2x1 minus 5, இதோட ஸ்லோப்பு -3. ரெண்டுக்கு ஸ்லோப் பார்த்தாச்சு. இதோட ஸ்லோப்பு இது, இதோட ஸ்லோப்பு டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப்பு இது. 2 lines are parallel. அப்போ இது ரெண்டு பேரலன்னு சொன்னால் என்ன எழுதிக்கலாம்? m1 equal to m2 எழுதிக்கலாம். சரிங்களா? they are parallel. Tangent is parallel to 3x plus y equal to 7. therefore என்ன எழுதிக்கலாம்? m1 equal to m2. இந்த லைனும் இதுவும் பேரலன்னு சொன்னாலும் இதோட ஸ்லோப்பு இந்த ஸ்லோப் ஈக்குவல் எழுத போகிறேன், அவ்வளோதான். அப்போ 2x1 minus 5 is equal to -3. ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இது அங்கே கொண்டு போயிடுச்சுன்னா என்ன வரும்? 2x1 is equal to -3 plus 5 equal to 2. அப்போ 2x1 is equal to 2னா x1 is equal to என்னது? 2 by 2 is equal to 1. therefore என்ன கிடச்சிருக்கு? x1 is equal to 1. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் y கண்டுபிடிக்கணும்ல. இந்த பாயிண்ட் எதில் இருக்குது? இந்த கர்வில் தான் இருக்குது, இங்கே இல்லை. சரியா? சரி, அப்போ x1 y1 lies on the curve. எந்த கர்வில் இருக்குது? y is equal to x square minus 5 square 5x plus 4ங்கிற ஈக்குவேஷனில் இருக்குது. சரிங்களா? அப்போ x1 y1 லைஸ் ஆன் த கர்வ் மேலே இருக்குன்னா அந்த பாயிண்ட் தூக்கி உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் y1 is equal to x1 square minus 5x1 plus 4ன்னு எழுதலாம். அப்போ நமக்கு x1 தெரியும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 1 square minus 5 1 plus 4. அப்போ என்ன வரும்? 1 minus 5 plus 4. அப்போ 5 5 கழிச்சா என்ன வரும்? 0. அப்போ x1 is equal to 1 இருக்கும்போது y1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0. therefore x1 is equal to 1, y1 is equal to என்னது? 0. therefore the point is 1, 0. the point என்ன? 1, 0. Third question. Find the point on the curve y is equal to x cube minus 6x square plus x plus 3 where the normal is parallel to the line x plus y equal to 1729. இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் மாதிரியே தான். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நார்மல் இஸ்
parallel. Normal is parallel. Tangent is parallel, last problem. இப்போ normal is parallel to another one line. ஓகே, ஒரு கர்வ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் என்ன? y is equal to x cube minus 6x square plus x plus 3. இது கர்வ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அதே மாதிரி தான், ஃபைண்ட் த பாயிண்ட் அண்ட் த கர்வ் x1 y1 என்ன. செகண்ட் ப்ராப்ளமே தான். அங்கே டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு அனதர் ஒன் லைன், இங்கே நார்மல் இஸ் பேரலல் டு அனதர் ஒன் லைன். ஓகேவா? அப்போ இதில் கர்வ் எக்ஸ் கியூபு மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 3 கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த பாயிண்ட் அண்ட் த கர்வ். இந்த பாயிண்ட்டை கண்டுபிடி. இந்த நார்மல் இது டேஞ்சன்ட், தொட்டுட்டு போனால் அதுக்கு பேர் டேஞ்சன்ட். சரிங்களா? அதுக்கு பெர்பெண்டிகுலராக போகக்கூடிய பேர் தான் என்னது? நார்மல். பெர்பெண்டிகுலர், இதுக்கு பெர்பெண்டிகுலராக போகக்கூடியது பேர் தான் நார்மல். தட் நார்மல் இஸ் பேரலல் டு, இந்த நார்மல் இருக்கு இல்லையா, அது பேரலல் டு இந்த லைன். த நார்மல் இஸ் பேரலல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1729. திஸ் இஸ் நார்மல். திஸ் நார்மல் இஸ் பேரலல் டு திஸ் லைன். அப்போ இதோட ஸ்லோப்பு ஒன்றா இருக்கும். பேரலல்னா த ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். சரிங்களா? அப்போ முதல்ல ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கும். இப்போ y is equal to x cube minus 6x square plus x plus 3. இப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன? dy by dx. இந்த லைனுக்கு ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறேன். dy by dx is equal to 3x square மைனஸ் பவரை கொண்டு வரணும், ரெடியூஸ் பண்ணணும். அப்போ 3x ஸ்கொயர் இதை கொண்டு வரணும். அப்போ இதே மாதிரி 2 12 எக்ஸ் ரெடியூஸ் பண்ணும்போது 1 குறைஞ்சிடும். அப்போ எக்ஸை டிஃபன் செட் பண்ணால் 1, நம்பரை டிஃபன் செட் பண்ணால் 0ன்னு தெரியும். அப்போ dy by dx தான் வச்சு dy by dx அட் த பாயிண்ட், இந்த பாயிண்டில் தான். அப்போ dy by dx அட் த பாயிண்ட் x1 y1. அப்போ என்ன வரும்? 3x1 எக்ஸ் இருக்கிறதுல x1, y இருக்கிறதுல y1 இல்லை, y இல்லை. அப்போ x1 ஸ்கொயர் மைனஸ் 12x1 ப்ளஸ் 1ன்னு தெரியும். இதுதான் என்னது? ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். சரிங்களா? அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இது m. சரியா? அப்போ ஸ்லோப் ஆஃப் த நார்மல் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஆஃப் த நார்மல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா -1/m. ஸ்லோப் ஆஃப் த நார்மல். அதை இங்கே ஸ்லோப்பு கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் த நார்மல் எம்ங்கிறது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னு வச்சுங்களேன். -1/mங்கிறது ஸ்லோப் ஆஃப் த நார்மல். அப்போ -1/m போட்டால் ஸ்லோப் ஆஃப் த நார்மல் கிடச்சிடும். இப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் இது. அப்போ ஸ்லோப் ஆஃப் த நார்மல் என்ன? -1/m1. இப்போ -1/m1 என்னது? இதுதானே m1. அப்போ 3x1 ஸ்கொயர் மைனஸ் 12x1 ப்ளஸ் 1. இதுதான் ஸ்லோப் ஆஃப் த நார்மல். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் வந்துருச்சு. ஸ்லோப் ஆஃப் த நார்மல்னால் -1/m போடும். அப்போ இதுக்கு ஸ்லோப் m1 எடுத்துக்கிட்டோன்னா இதில் -1/m1. ஏன்னா ரெண்டையும் பெருக்கி பாருங்கள், m1 கேன்சல் ஆயிரும். பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் வந்து -1 வந்துடும். அப்போ ஸ்லோப் ஆஃப் த நார்மல் இருக்குது. ஸ்லோப் ஆஃப் த நார்மலும் இந்த லைனோட ஸ்லோப்பும், ஸ்லோப் ஆஃப் x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1729 என்ன அப்படின்னா m2ன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் எக்ஸு கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட். போன மாதிரியே தான். மைனஸ் எக்ஸு கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. ஒய் கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அப்போ -1. இது m2. சரிங்களா? அப்போ ரெண்டுமே பேரலல். அதாவது ஸ்லோப் ஆஃப் த நார்மலும் இது இங்கே m2ன்னு கிடச்சிருக்கு. ஸ்லோப் ஆஃப் த நார்மலும் இது பேரலல்னால் இது ரெண்டும் ஈக்குவல்னு போட்டால் போதும். சரிங்களா? அப்போ இதுவும் ஈக்குவல்னு போடும். ஸ்லோப் ஆஃப் த நார்மல் ஈக்குவல் டு இந்த ஸ்லோப். அப்போ -1/x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1729 இஸ் பேரலல் டு நார்மல் லைன். அப்போ என்ன செய்யலாம்? ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவல். அப்போ ஸ்லோப் ஆஃப் த நார்மல் என்ன? இதுதான் ஸ்லோப் ஆஃப் த நார்மல். இது ரெக்வயர்ட் லைன், அதை இப்போ கொடுக்கப்பட்ட லைனோட ஸ்லோப். ரெண்டுமே பேரலல்னு சொன்னதுனால -1/3x1 ஸ்கொயர் மைனஸ் 12x1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு -1. சரிங்களா? ரெண்டு சைடு மைனஸால் பெருக்குன்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கேயும் ப்ளஸ் ஆயிரும். அதனால் மைனஸை டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/3x1 ஸ்கொயர் minus 12x1 plus 1 is equal to
1. இப்போ கிராஸ் பண்ணுங்கள். 1 ஈக்குவல் டு இது எங்கே கிராஸ் பண்ணால் என்ன வரும்? 3x1 ஸ்கொயர் மைனஸ் 12x1 ப்ளஸ் 1ன்னு வரும். ரெண்டு சைடு என்ன செஞ்சிடலாம்? 1 கேன்சல் பண்ணி, ஏன்னா இங்கே வரும்போது 1 மைனஸ் 1 0 ஆயிரும். இப்போ 3x1 ஸ்கொயர் மைனஸ் 12x1. இதில் என்ன காமனாக எடுப்பீங்க? இப்போ கொஞ்சம் ரிவர்ஸில் எழுதிக்கிங்க. 3x1 ஸ்கொயர் மைனஸ் 12x1 ஈக்குவல் டு 0. இதில் காமனாக என்ன எடுக்கலாம்? 3x1 எடுக்கலாம். அப்போ என்ன இருக்கும்? x1 மைனஸ் 4. இந்த பெருக்கி பார்த்தா 3x1 ஸ்கொயர் மைனஸ் 12x1 வரும் ஈக்குவல் டு 0. 3 கீழே கொண்டு வந்துட்டா x1 x1 மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 0ன்னா x1 0 இருக்கணும், இல்லாட்டி x1 மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஏன்னா ரெண்டு ப்ராடக்ட் 0ன்னா எனி ஒன் ஆஃப் இந்த ரெண்டு ஃபேக்டரில் ஏதோ ஒன்று 0 இருக்கும். அப்போ x1 0 ஆர் x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ x1 ஈக்குவல் டு 4ன்னு வரும். அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைச்சா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? வென் x1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது y1 என்ன வரும்? the point is lies on the line அப்படின்னு கொடுத்துருக்கா. பாயிண்ட் இஸ் லைஸ் ஆன் த லைன் கொடுத்தனால அடுத்த பக்கத்து கூட பார்த்துக்குவோம். அப்போ x1 ஈக்குவல் டு 0, x1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன வரும்? இங்கே அந்த y1 பாயிண்ட் இஸ் லை ஆன் த லைன் கொடுத்துருக்காங்களே. அப்போ y1 ஈக்குவல் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் பாயிண்ட் இஸ் லைஸ் ஆன் தி ஸ்ட்ரைட் லைன், இந்த கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டுக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். y1 ஈக்குவல் டு x1 கியூபு மைனஸ் 6 x1 ஸ்கொயர் ப்ளஸ் x1 ப்ளஸ் 3ன்னு வருமா? x1 அந்த கர்வ் ஈக்குவேஷனில் x1 y1 இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டுக்கு அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இங்கே x1 0ன்னு தெரியும், அதனால் 0 கியூப் மைனஸ் 6 இன்ட்டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 3. அப்போ என்ன வரும்? எல்லாமே 0 தான், 3ன்னு வரும். அப்போ y1 ஈக்குவல் டு 3. therefore பாயிண்ட் என்னது? x1 ஈக்குவல் டு 0, y1 ஈக்குவல் டு 3. ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்து இன்னொரு கேஸ் இருக்குல்ல. வென் x1 ஈக்குவல் டு என்ன கேஸு? x1 ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கிட்டா அதே தான். x1 ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கிட்டா அதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. y1 ஈக்குவல் டு 4 கியூப் 6 இன்ட்டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. இதை பண்ண 64, 64. இது என்ன வரும்? 16, 16ஓட 6 பெருக்குன்னா 6 இன்ட்டு 16ன்னு வரும், ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. அப்போ என்ன வரும்? 64, 60, 36, 96. இது ரெண்டையும் சேர்த்தா 7. சரியா? அப்போ என்ன வரும்? 96னா 71. அப்போ 71 மைனஸ் 96. 96ல் 71 போச்சுன்னா எவ்வளவு? 25 மைனஸ். அப்போ மைனஸ் 25. y1 ஈக்குவல் டு மைனஸ். அப்போ இந்த பாயிண்ட் என்னது? therefore the point, another one point, x1 ஈக்குவல் டு 4, y1 ஈக்குவல் டு மைனஸ் 25. therefore the points are என்ன எழுதிக்கலாம்? சொல்லுங்கள். 4, 0, 3 ஆர் 4, மைனஸ் 25. சரியா? இந்த பாயிண்ட் அப்போ என்னது? x1 ஈக்குவல் டு 0, y1 ஈக்குவல் டு 3 இருக்கலாம், இல்லாட்டி 4, மைனஸ் 25 இருக்கலாம். 4th கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் y ஸ்கொயர் மைனஸ் 4xy ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஃபார் விச் த டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல். த டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல். அதாவது இப்போ என்ன கர்வ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா y ஸ்கொயர் மைனஸ் 4xy ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 5ங்கிற ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த பாயிண்ட் அண்ட் த கர்வ். இந்த கர்வில் ஒரு பாயிண்ட்டு அதை தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ், திஸ் கர்வ், ஃபார் விச் த டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல். த டேஞ்சன்ட் இதான் டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்னா என்னம்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஹரிசாண்டல்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஹரிசாண்டல்னா அர்த்தம், ஹரிசாண்டல் லைன்னா எங்கள் எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கல் லைன்னா ஒய் ஆக்சிஸ். த டேஞ்சன்ட் இஸ்
ஹரிசாண்டல். அப்போ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். பேரலல்ங்கிறது கொடுக்கல. இந்த டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல் அப்படின்னா இந்த ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸும் இந்த டேஞ்சன்ட் லைன் ஸ்லோப்பும் பேரலல். அப்போ ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதுக்கு ஸ்லோப் என்னவோ அதே தான் ஸ்லோப். ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? 0. ஸ்லோப் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் 1/0. இப்போ இந்த ரெண்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் என்ன? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4xy ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dy by dx தான் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். அப்போ இது எப்படி ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும்? dy by dxனா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv ப்ராடக்டில் இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். udv ப்ளஸ் vdu. அதாவது ப்ராடக்டில் 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா முதல்ல இதை அப்படி வச்சுக்கணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்புறம் இதை அப்படி வச்சுக்கணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இங்கே அது uv வரும். அதுக்கு தான் இப்போ ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண 2y dy by dx மைனஸ் 4 இன்ட்டு இது யூவியில் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யூவியில் டிஃபரன்ஷியேட் பண்ணால் யூவி டிஃபரன்ஷன் ஃபஸ்ட் உள்ள வேரியபிளை அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸு யூ டிவி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx ப்ளஸ் இதை அப்படியே வச்சுக்கோங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. சரிங்களா? 2y dy by dx மைனஸ் 4 இன்ட்டு இது யூவி மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை அப்படி வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதை அப்படி வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. சரிங்களா? அப்போ இது என்ன வரும்? 2y dy by dx உள்ள பெருக்கிடுவோம். மைனஸ் 4x dy by dx மைனஸ் 4y ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 2x. சரிங்களா? இது அப்படி எழுதியிருக்கிறேன். இது 4ஆல் பெருக்கிறேன், இது 4ஆல் பெருக்கிறேன் ஈக்குவல் டு இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? dy by dx காமனாக எடுத்துருங்க. அப்போ dy by dx எடுத்தால் என்ன இருக்கும்? இங்கே மிச்சம் 2y இருக்கும், மைனஸ் இங்கே என்ன மிச்சம் இருக்கும்? 4x மைனஸ் 4x இருக்கும். இதை அங்கே கொண்டு போயிடும். அங்கே கொண்டு போனால் ஒரு இது இங்கே தான் இருக்கும் 2x. இது தான் இங்கே வரும்போது ப்ளஸ் 4y. புரிஞ்சா? இது ரெண்டுலேயும் dy by dx காமன் எடுத்தால் 2y மைனஸ் 4x ஈக்குவல் டு 2x. இது இங்கே வருது 4y. அப்போ dy by dx மட்டும் வேணும்னா dy by dx மட்டும் வேணும்னா இதை கீழே கொண்டு போயிடணும். அப்போ 2x ப்ளஸ் 4y பை 2y மைனஸ் 4x. அப்போ இதை வந்துருச்சா? அது dy by dx அட் த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? த பாயிண்ட் இஸ் ஆன் த கர்வ்னு கொடுத்துருக்குல்ல, அந்த பாயிண்ட்டு x1 y1 அந்த கர்வில் தான் இருக்குது. அப்போ இதில் dy by dx அட் த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்ல, அதான் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் dy by dx அட் த பாயிண்ட் x1 y1. அப்போ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 2x1 ப்ளஸ் 4y1 டிவைடட் பை 2y1 மைனஸ் 4x1. இதுதான் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் is horizontal. Slope of the tangent line is horizontal. அப்போ slope of the tangent is equal to slope of x axis. Equal. They are equal. அப்போ slope of x axis is 0. m2. Slope of x axis அல்லது horizontal. Horizontal. சரிங்களா? Horizontal. Slope of the horizontal line is 0. அப்போ தே ஆர் பேரலல். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். அப்படிங்கும்போது இந்த ஸ்லோப்பு ஈக்குவல். m1 ஈக்குவல் டு m2. ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன் இஸ் ஹரிசாண்டல். அப்போ ஸ்லோப் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸும் இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் என்னது? 2x1 ப்ளஸ் 4y1 பை 2y1 மைனஸ் 4x1 ஈக்குவல் டு என்னது? இது m1, m2 என்னது? 0. இதை கிராஸ் பண்ண என்ன ஆயிரும்? அப்படி 0 இன்ட்டு எனிதிங் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ 2x1 ப்ளஸ் 4y1 ஈக்குவல் டு 0 இன்ட்டு ப்ராக்கெட் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ 2x1 ஈக்குவல் டு என்ன வரும்? இது அங்கே கொண்டு போயின்னா 4y1 என்ன வரும்? 4y1. சரிங்களா? 2x1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4y1. இது அங்கே போகும்போது மைனஸ் வரும் இல்லையா? அப்போ கிராஸ் பண்ணும்போது 0 ஆயிடுச்சு. அப்போ இதுதான் மிச்சம் இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது அங்கே போகும்போது 2x1 ஈக்குவல் டு மைனஸ் 4y1. அப்போ x1 மட்டும் வேணும்னா மைனஸ் 4y1 பை
2. இதை அடிச்சுட்டா என்ன வரும் 2. அப்போ மைனஸ் 2y1. அப்போ என்ன கிடச்சிருக்கு x1 ஈக்குவல் டு மைனஸ் 2y1 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து இதுக்கு என்ன செய்யணும்? கரஸ்பாண்டிங் y1 வேல்யூ கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? x1 y1 அந்த கர்வில் தானே இருக்குது. x1 y1 லைஸ் ஆன் த கர்வ். அப்போ இந்த பாயிண்ட்டை தூக்கி இதில் போடலாம். சரியா? அப்போ என்ன இருக்கும்? x1 y1ங்கிறது அந்த பாயிண்டில் இருக்குனால அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x1 ஸ்கொயர் x1 y1 லைஸ் ஆன் த கர்வ். அப்போ என்ன therefore என்ன எழுதிக்கலாம்? அந்த கர்வில் தூக்கி போடுங்க. y1 ஸ்கொயர் மைனஸ் 4x1 y1 the point is on the curve is equal to x1 ஸ்கொயர் ப்ளஸ் 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு x1ங்கிறது நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ y1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு x1ங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 2y1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? x1ங்கிறது மைனஸ் 2y1 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி y1 அப்படி இருக்கட்டும். சீக்கிரம் இங்கேயும் அதே மாதிரி மைனஸ் 2y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5. அப்போ y1 ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் என்ன ப்ளஸ் 8y1 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 இன்ட்டு 8 y1 இன்ட்டு y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2 ஸ்கொயர் ஆயிரும் 4y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 5. அப்போ ப்ளஸ்ஸு 4y1 ஸ்கொயர் ப்ளஸ் 5 இருக்கும். இப்போ இதில் என்ன வருது? இது ரெண்டையும் சேர்த்து விட்டா என்ன வரும்? 9y1 ஸ்கொயர் சீக்வல் டு 4y1 ஸ்கொயர் ப்ளஸ் 5. இதை இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ 9y1 ஸ்கொயர் மைனஸ் 4y1 ஸ்கொயர் சீக்வல் டு 5. 9ல் 4 போச்சு 2 ஒன்று தான். அப்போ 5y1 ஸ்கொயர் சீக்வல் டு 5. அப்போ y1 ஸ்கொயர் என்ன வரும்? 5/5 சீக்வல் டு 1. அப்போ y1 ஸ்கொயர் சீக்வல் டு 1ன்னு வருது. அப்போ y1 என்ன வரும்? y1 equal to y1 ஸ்கொயர் 1னா y1 equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 ஒன்று தான். அப்போ இதுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ y1 equal to 1 இருக்கும்போது வாட் இஸ் x1? x1க்கு என்ன ஃபார்முலா வச்சுருக்கோம்? x1 equal to மைனஸ் 2y1 தானே ஃபார்முலா. இது எப்படி ஈக்குவேஷன் அப்படி வந்திருக்கு இல்லையா? இப்போ ஃபார்முலா கிடையாது, எனக்கு வந்திருக்கு. அப்போ அதில் y1 equal to 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 2 இன்ட்டு 1 என்ன வரும்? மைனஸ் 2. சரியா? அப்போ x1 ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் 2. அடுத்து y1 ஈக்குவல் டு ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டால் இந்த இது வந்திருக்கு. மைனஸ் 1 எடுத்துக்கிட்டா 2 கேஸில் y1 ஈக்குவல் டு ப்ளஸ் 1 மைனஸ் 1. இதுக்கு கரஸ்பாண்டிங் x1 என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ y1 ஈக்குவல் டு ப்ளஸ் 1ன்னு போட்டால் மைனஸ் 2ன்னு வந்திருக்கு, கிடச்சிருச்சு. அடுத்து y1 ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டா என்ன வரும்? x1 ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 என்ன வரும்? 2. அப்போ என்ன? x1 ஈக்குவல் டு 2. Therefore the points என்ன? பாயிண்ட்ஸ் ஆர் 2 கேஸ் இல்லையா? என்ன வரும்? மைனஸ் 2, 1 ஆர் 2 கேஸ் இருக்குது. இது இருக்கலாம் இல்லை அது இருக்கலாம், ஏதோ ஒரு பாயிண்ட் தானே. சரிங்களா? அல்லது 2, மைனஸ் 1 இந்த கேஸ் இருக்கலாம், இந்த கேஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான். சரிங்களா? அப்போ மைனஸ் 2, 1 சான்சஸ் இருக்குது, இல்லது 2, மைனஸ் 1. சரியா? அப்போ மைனஸ் 2, 1 அடுத்து 2, மைனஸ் 1. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5th ப்ராப்ளம் படிக்க போகிறோம். 5th ப்ராப்ளத்தில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த ஃபாலோயிங் கர்வ்ஸ் அட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ். ஃபைண்ட் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அந்த டேஞ்சன்ட் லைனுடைய ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. Find the equation of tangent and normal to the following curve at the point are given. First subdivision, y is equal to x cube x square minus x power 4 at the point 1, 0. Second subdivision, y is equal to x power 4 plus 2 e power x at the point 0, 2. At the third one, y is equal to x sin x at the point pi/2, pi/2. At the fourth, x is equal to cos t, y is equal to 2 sin square t at t is equal to pi/3. சரிங்களா? 4 கொஸ்டின்ஸ் கொடுக்குற, 4க்குமே ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டும் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலும் கண்டுபிடிக்கணும். அதாவது தொடுகோட்டினுடைய
டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் தொடுகோட்டின் சமன்பாடு, அடுத்து நார்மல் ஈக்குவேஷன் செங்கோட்டினுடைய சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இதில் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன, ஃபார்முலா என்ன? இப்போ ஒரு கர்வ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா இதில் தொட்டுட்டு போகக்கூடிய போது டேஞ்சன்ட் தெரியும். அதுக்கு பர்டிகுலர் பாயிண்டில் போகக்கூடிய லைன் வந்து நார்மல் தெரியும். அப்போ இதுக்கு நமக்கு தேவையானது ஈக்குவேஷன் வேணும், பர்டிகுலர் பாயிண்ட் வேணும். சரிங்களா? ஈக்குவேஷனும் பாயிண்ட் இருந்தால் போதும். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் டச் பண்ணிக்கிட்ட போகக்கூடிய டேஞ்சன்ட் லைன் ஈக்குவேஷன், அடுத்து நார்மல் ஈக்குவேஷன். இதுக்கு என்ன ஃபார்முலான்னா y மைனஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் y மைனஸ் y1 is equal to m into x minus x1. இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், இது என்ன ஃபார்முலானா y மைனஸ் y1 is equal to minus 1 by m into x minus x1. இது பர்டிகுலர் பாயிண்ட் x1 y1 தெரிஞ்சா போதும். இந்த லைனோட ஸ்லோப்பும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தெரிஞ்சா இது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் x1 y1 இதோட ஸ்லோப்பும் தெரிஞ்சா என்ன கண்டுபிடிச்சாங்க, m கிடைச்சா மைனஸ் 1 by m கிடைச்சிச்சுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் தூக்கி போட்டோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, y is equal to ஒரு கர்வ் கொடுத்துருக்கு x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4. அடுத்த பாயிண்ட் 0 1, 0. அடுத்த பாயிண்ட் 1, 0. புரியுங்களா? அப்போ இதில் முதல்ல m கண்டுபிடிக்கணும் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டு. அடுத்து இந்த பாயிண்ட் இது x1 இது y1 கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் கொடுத்தாச்சு. m மட்டும் கண்டுபிடி. m என்னது ஸ்லோப் தானே. அப்போ dy by dx is equal to 2x மைனஸ் 4x cube. அப்போ இதில் தூக்கி பாயிண்ட் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணணும். dy by dx at the point 1, 0. எக்ஸுக்கு 1 போடணும், ஒய்க்கு 0 போடணும். 1 போடு 2 into 1 மைனஸ் 4 into 1 cube. அப்போ என்ன வரும், 2 மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 2. இதுதான் m. சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன ஃபார்முலா, y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. இது ஃபார்முலாவில் அப்படி போட வேண்டியது, அவ்வளோதான். அப்போ y மைனஸ் y1 என்ன தெரியும், 0 ஈக்குவல் டு m என்ன தெரியும், மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் x1 தெரியும் 1. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2, இங்கே வெறும் y தான். இப்போ இதை தூக்கிட்டு இங்கிட்டு வந்துருங்க. அப்போ 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 2. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் மைனஸ் கூட மைனஸ் 2 கூட வச்சுக்கலாம். சரியா? அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் முடிஞ்சு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அதே ஃபார்முலா தான். y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1 by m. அவ்வளோதான். எக்ஸ் மைனஸ் x1 ஃபார்முலா மட்டும் மாற்றிக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y மைனஸ் y1 என்னது 0 ஈக்குவல் டு மைனஸ் 1 by m என்ன தெரிஞ்சிடும், மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் x1. x1க்கு என்ன தெரியும், x1க்கு வந்து 1. அப்போ இந்த இடத்துல 1 போடணும். சரிங்களா? அப்போ x ஈக்குவல் டு 1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, y ஈக்குவல் டு 1 by 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ கிராஸ் பண்ணால் 2y ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு இங்கே கொண்டு வந்தால் என்ன வரும், 2x எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிருங்க. எக்ஸுக்கு பாசிட்டிவ் வர மாதிரி கொண்டு போனால் இதைத்தான் அங்கே மூவ் பண்ணணும். அப்போ எக்ஸு இது அங்கே போயிடும். மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸு மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ங்கிறது என்னது, நார்மல் ஈக்குவேஷன். டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்னது, 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இல்லை ஈக்குவல் டு மைனஸ் 2 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 2. இது டேஞ்சன்ட் ஈக்குவேஷன், இது நார்மல் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to x power 4 plus 2 e power x at 0, 2. அப்போ இதுக்கு அதே தான். முதல்ல m கண்டுபிடிக்கணும். இதான் x1, இதான் y1. பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்தாச்சு, m மட்டும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ dy by dx ஈக்குவல் டு பவர் கொண்டு வந்தால் என்ன வரும், 4 into x cube plus 2 into e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e power x என்னது,
இ பவர் என்எக்ஸ் வந்து இ பவர் என்எக்ஸ் இன்ட்டு என். இங்கே என்னங்கிற இடத்துல 1. அப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ் தான். சரிங்களா? டிஃபரன்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் தான். அப்போ 4 எக்ஸ் பவர் 3 2 இ பவர் எக்ஸ். இப்போ dy by dx அட் த பாயிண்ட் 0, 2. எக்ஸுக்கு 0 போடணும், ஒய் இருந்தால் 2 போடணும். அப்போ 4 இன்ட்டு 0 கியூப் ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் 0. இ பவர் 0 வேல்யூ வந்து 1. அப்போ என்ன ஆகும்? 0 பவர் 3 0 தான். 0 இன்ட்டு 4 0 ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் 0 என்னது 1. அப்போ என்ன வரும்? 2. இதுதான் என்னது எம். எம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாயிண்ட் தெரியும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் உங்கள் உடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். பாயிண்ட்டு, ஸ்லோப்பு, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். என்ன ஃபார்முலா? ஒய் மைனஸ் ஒய் ஒன் சீக்வல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்னது 2. இந்த இடத்துல 2 ஈக்குவல் டு எம் என்னது 2 எக்ஸ் மைனஸ் 0. அப்போ இங்கே என்ன வரும்? 2x. இங்கே ஒய் மைனஸ் 2. எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடுவோமா? அப்போ என்ன வரும்? 2x மைனஸ் ஒய் மைனஸ் 2 அங்கே ஒன்று ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது மைனஸ் 2 கூட வச்சுக்கலாம். இது அங்கே கொண்டு தனியாக நம்பர் மட்டும் கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு அந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்படி கொண்டு வந்துக்கலாம். அப்போ 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அதே இந்த ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் சீக்வல் டு மைனஸ் 1/m போட்டோம். அவ்வளோதான். அது மட்டும் தான் வித்தியாசம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்னது 2 சீக்வல் டு மைனஸ் 1/m என்ன தெரியும்? 2. எம்ங்கிற இடத்துல மட்டும்தான் 2 வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்னது 0. சரிங்களா? இப்போ இதை கிராஸ் பண்ணிடுங்க. 2 இன்ட்டு இந்த 2 மேலே போயிடுறேன். ஒய் மைனஸ் 2 சீக்வல் டு இது பெருக்குன்னா என்ன வரும்? மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் மட்டும்தான். 0 தானே இது? மைனஸ் எக்ஸ். அப்போ 2y மைனஸ் 4 சீக்வல் டு மைனஸ் எக்ஸ். எக்ஸுக்கு எப்போ ப்ளஸ் வர்றதுனால இதை இங்கே கொண்டு வரணும். அப்போ என்ன வரும்? எக்ஸு இங்கே ப்ளஸ் 2y மைனஸ் 4 சீக்வல் டு 0. இது அங்கே கூட கொண்டு கூட எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y சீக்வல் டு 4னு கூட எழுதிக்கலாம். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். இது என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். சரிங்களா? அடுத்தது மூணாவது சப்டிவிஷன் y is equal to x sin x அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y is equal to x sin x at the point pi by 2, pi by 2. xும் pi by 2, yயும் pi by 2. அப்போ இது x1. இது என்னது? y1. இன்னும் உங்களுக்கு தேவையானது என்னது? ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் மட்டும் m மட்டும் கண்டுபிடிச்ச போதும். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ m மட்டும் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் மட்டும் கண்டுபிடிங்க. ஃபார்முலாவில் போய் மாற்றி விட்டுற வேண்டியது. அப்போ இதில் என்னது? y is equal to x sin x இருக்கேன். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஸ்லோப் ஆஃப் m கிடச்சிடும். அப்போ இது dy by dx. m கண்டுபிடிக்கனால இதில் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இதில் x இருக்குது, இதில் x இருக்கனால ரெண்டுலேயும் x இருக்குது. அப்போ uv மெத்தட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv என்ன ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம்? udv ப்ளஸ் vdu. அதாவது இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். செகண்டை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். யூ டிவி யூ அப்படி வச்சாச்சு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ப்ளஸ் வி இதை அப்படியே வச்சுக்கணும். வின்னா அப்படியே வச்சுக்கணும். அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ dy by dx at the point pi by 2, pi by 2. எக்ஸுக்கு pi by 2 போடணும். ஒய்க்கு இருந்தால் pi by 2 போடணும். அப்போ இங்கே என்ன போடுவாங்க? pi by 2 cos pi by 2 plus sin pi by 2. சரிங்களா? அப்போ sin pi by 2 cos pi by 2. cos pi by 2 சைனில் ஃபார்முலா தெரியுமா? சைனில் trigonometric டேபிள் சைனு இது காஸ் தீட்டா. இப்போ 0 டிகிரி 30 டிகிரி 45 60 90. இது 0 1/2 1/√2 √3/2 1. அப்படி ரிவர்ஸில் இருந்தால் காசு 1 √3/2 1/√2 1/2 0. இது 0ன்னு சொல்லலாம். 5/6 5/4 இது 5/3ன்னு சொல்லலாம். 180 5/2. சரிங்களா? இது trigonometric டேபிளில் உள்ளது. 5/2 அப்படி போடுவோம். காசு 90 காசில் 5/2 இந்த காசு 90 காசு 5/2 எவ்வளவு? 0. ப்ளஸ் சைனில் 5/2 எவ்வளவு?
சைன் பை பை 2 சைன் பை பை 2 1. இப்போ 0 ஆயிடுச்சு, வெறும் ஆன்சரு 1. அப்போ இதான் என்னது எம். என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? y மைனஸ் y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. சரியா? இப்போ என்ன பண்ணுறோம்? m ஈக்குவல் டு 1ன்னு தெரியும், m ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். பாயிண்ட் x1 y1ங்கிறது பை பை 2 பை பை 2 கொடுத்துருக்கு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணா y மைனஸ் பை பை 2 ஈக்குவல் டு mங்கிறது 1, எக்ஸ் மைனஸ் பை பை 2. சரிங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் பை பை 2, இங்கே ஒய் மைனஸ் பை பை 2. ரெண்டு ஒரே நம்பராக இருந்து இது அங்கே போகும்போது ப்ளஸ் ஆயிரும், அது இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன இருக்கு? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இல்லாட்டி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இல்லாட்டி இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0வும் எழுதலாம். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் என்ன ஃபார்முலா? அதே ஃபார்முலா தான். y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1 பை m போடணும், இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. அப்போ y மைனஸ் பை பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 1 பை m என்ன தெரியும்? 1 தெரியும். சரிங்களா? 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 மைனஸ் பை பை 2. அப்போ என்ன வருதுங்க? y மைனஸ் பை பை 2 ஈக்குவல் டு மைனஸ் ஆல் பெருக்கணும், மைனஸ் 1 பை 1னா மைனஸ் 1 தான், மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பை பை 2. உள்ள பெருக்குனா மைனஸ் எக்ஸு மைனஸ் ப்ளஸ் பை பை 2. இங்கே ஒய் மைனஸ் பை பை 2. சரிங்களா? இப்போ இது எக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டு இந்த நம்பர் இதை இங்கே கொண்டு போயிட்டு இந்த இங்கே கொண்டு வரும். எக்ஸ் ஒய் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம். இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய், ப்ளஸ் தான் இருக்குது. இது அங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? பை பை 2 இங்கே இருக்கிறது அங்கே வரும்போது ப்ளஸ் பை பை 2. அப்போ பை பை 2 ப்ளஸ் பை பை 2 எவ்வளவு? சீக்வல் டு எல்சி எடுத்தால் 2 தான், மேலே உள்ளது அப்படி போடணும். பை ப்ளஸ் பை சீக்வல் டு 2 பை பை 2. அப்போ என்ன வரும்? பை. அப்போ இதுக்கு சிம்பிளை பண்ண ஆரம்பிச்சு பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்வல் டு பை. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன். x is equal to cos t, y is equal to 2 sin square t. x is equal to cos t, y is equal to 2 sin square t at t is equal to pi by 3. pi by 3. இதுக்கு அதே மாதிரி m கண்டுபிடிக்கணும். இது parametric form. x in terms of t இருக்கு, y in terms of t இருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா dx by dt, x with respect to t தான் கண்டுபிடிக்கும். dt கண்டுபிடிச்சா cos டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos x என்னது? cos t வந்து மைனஸ் sin t. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin t என்ன வரும்னா cos t. அப்போ இங்கே cos டிஃபரன்ஷியேட்னா மைனஸ் sin t. அதே மாதிரி இங்கே dy by dt. அப்போ 2 அப்படி வச்சுங்க. முதல்ல பவரை கொண்டு வரணும். இப்போ 2 sin t, பவர் தான் கொண்டு வந்திருக்கேன், பவர் மட்டும் தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் 2 sin t, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t. அப்போ என்ன வந்திருக்கு? 4 sin t cos t. இதான் dy by dt. எனக்கு தேவையானது dy by dx. dy by dx எப்படி கண்டுபிடிக்கலாம்? dy by dt divided by dx by dt. dy by dt என்ன தெரியும்? 4 sin t cos t divided by minus sin t. sin t கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்குங்க? மைனஸ் 4 cos t இருக்கு. சரிங்களா? 4 cos t தான் dy by dx. எனக்கு தேவையானது dy by dx at the point t is equal to pi by 3. t is equal to pi by minus 4 cos pi by 3. cos pi by 3 எவ்வளவு? cos 60, 1 by 2 மைனஸ் 4 இன்ட்டு 1 by 2. இதை அடிச்சுட்டான்னு வரும் மைனஸ் 2. சரிங்களா? cos pi by 3 கண்டுபிடி தெரியுமா? ட்ரிகனாமெட்ரிக் டேபிளில் 1 by 2, இதனுடைய வேல்யூ 1 by 2. இப்போ 2 அடிச்சிட்டா 2 4s 2 2 டைம்ஸ் வரும் மைனஸ் 2. இப்போ இதான் எம். சரிங்களா? அடுத்து எம் கண்டுபிடிச்சது. x1ங்கிறது என்ன வரும்? x1 அட் த பாயிண்ட் 1, அப்புறம் y1 அட் த பாயிண்ட் 1. அப்போ x ஈக்குவல் டு என்ன தெரியும்? cos t தெரியும். அப்போ x1ங்கிறது அந்த அட் த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். tக்கு பொதுவாக x1ங்கிறது என்னது? cos ஆஃப் pi by 3.
காஸ் பை பை 3 என்ன தெரியும் உங்களுக்கு 1/2. காஸ் பை பை 3 1/2. அதாவது இந்த பாயிண்ட் டீல இருக்கு, அந்த டீக்கு பதிலாக பை பை 3 போட்டால் அது x1 இருக்கும், y1 கிடைச்சிடும். அடுத்து y1 x1 சீக்வல் இது. அடுத்து y1 சீக்வல் டு 2 சைன் ஸ்கொயர் டீன்ட்டு இருக்கு. அப்போ 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் பை பை 3 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் பை பை 3 எவ்வளோ √3/2. சைன் பை பை 3 எவ்வளோ √3/2. √3/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்னாகும் 2 இன்ட்டு √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதை அடிச்சிட்டா 3/2. அப்போ y1 கிடைச்சிருச்சு, x1 கிடைச்சிருச்சு. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன ஃபார்முலா? y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. அப்போ y மைனஸ் y1 என்ன தெரியும் உங்களுக்கு 3/2. 3/2 ஈக்குவல் டு m இன்ட்டு m என்ன தெரியும் உங்களுக்கு இருக்குல்ல, இதுதான் m மைனஸ் 2 இன்ட்டு x மைனஸ் x1. x1ங்கிறது 1/2. அப்போ என்ன வரும் இங்கே எல்சிஎம் எடுக்கலாம். 2 எடுத்தா கிராஸ் பண்ண கீழே 1 இருக்கு, 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி மைனஸ் 2 இன்ட்டு இங்கே எல்சி எடுத்துங்க. 2 இன்ட்டு இது கீழே 1 இருக்கு, 2 எடுத்தா 2x மைனஸ் 1. இந்த 2 கேன்சல் ஆயிடும். இப்போ 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 4x ப்ளஸ் 2. எக்ஸை ப்ளஸில் கொண்டு வந்துட்டா 4x ப்ளஸ் 2y. இது இங்கே வருது, இது அங்கே போகும். சரி, ப்ளஸ் 2. அப்போ என்ன வரும் 5. அப்போ 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5ங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அதே மாதிரி தான். y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1/m இன்ட்டு x மைனஸ் x1. அப்போ y மைனஸ் y1ங்கிறதுக்கு 3/2 ஈக்குவல் டு மைனஸ் 1/mங்கிறது என்ன தெரியும் மைனஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 1/2. சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே கிராஸ் பண்ண என்ன வரும்? இல்லை கிராஸ் பண்ணாமல் அப்படி கூட வச்சுக்கலாம். எல்சி எடுங்க. அப்போ 2ன்னு எடுத்தால் 2y மைனஸ் 3. 2 எல்சி எடுத்தால் 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இங்கே எல்சி எடுத்தா 2 எல்சி எடுத்தால் என்ன வரும் 2x மைனஸ் 1. இந்த 2வும் இந்த 2வும் அடிச்சிருங்க ரெண்டு பக்கம். இல்லை மேலே வந்துச்சுன்னா கேன்சல் ஆக போகுது. இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2வை கிராஸ் பண்ண என்ன வரும்? 2வை கிராஸ் பண்ண இங்கே வருது 2 இன்ட்டு இந்த 2வை கிராஸ் பண்ணு 2 இன்ட்டு 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. அப்போ இதில் கிராஸ் பண்ண என்ன வரும்? இங்கே 4x 4y மைனஸ் 6 ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. அப்போ இந்த இடத்துல நான் கொண்டு போகிறேன். அப்போ என்ன வரும்னா 4x மைனஸ் y மைனஸ் 6 ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. இப்போ x 4y மைனஸ் 6 ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. இப்போ இந்த y அங்கே கொண்டு போயிடணும், நம்பர் இங்கே கொண்டு வந்துடணும். இல்லை எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு போயிடும், இந்த சைடில் கொண்டு போயிருங்க. அப்போ 2x மைனஸ் 1 அதை அங்கே போட்டுனா மைனஸ் 4y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ 2x மைனஸ் 4y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதானது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். 2x மைனஸ் 4y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டு இது. சரிங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.